இந்த இந்த முறை அதிமுக தோல்வி அடையக்கூடாது. தோல்வி அடைந்தால் திமுக இன்னொரு 5 வருஷம் போராட வேண்டி வரும். அரசியல் சூழல் மாறி போகும். அடுத்து இளைஞர்களாக அரசியலுக்குள்ளே வர்றாங்க. விஜய், உதயநிதி, அன்புமணி, இப்படி பார்த்தா இளைஞர் கூட்டமாக வருது. இவங்கெல்லாம் 70+. முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட எல்லாமே 70க்கு மேலே. அப்போ இன்னொரு 5 வருஷம் போனால் 80க்கு மேலே போயிடும். அப்போ இந்த முறை எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை திமுகவிடமிருந்து கைப்பற்ற வேண்டும். அதுக்காக பிஜேபியோடு சேர்ந்தார். முஸ்லீம்கள் வெளியே போயிட்டாங்க, கிறிஸ்டின்கள் வெளியே போயிட்டாங்க, தலித்து வாக்கு வெளியே போயிடுச்சு. இதெல்லாம் விஜய் வாக்கு மூலம் உள்ளே கொண்டு வருவதற்கு பிஜேபி உத்தரவாதம் கொடுத்த காரணத்தினால தான் என்ன பண்ணார், பிஜேபியோட போய் சேர்ந்தார். விஜய் அதிமுகவை அடிக்கிறதே இல்லை. திமுகவை அடிக்கிற அளவுக்கு அங்கிள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் இந்த பக்கம் இபிஎஸ் அங்கிள் சொல்லவே இல்லையே. அவர் ஸ்டாலின் அங்கிள், இவர் இபிஎஸ் அங்கிள் சொல்லலை. ஏன் அதிமுக தொண்டனும் விஜய் ரசிகனும் இணைய வேண்டிய தேவை இருக்குதுன்னு அவரே புரிஞ்சுக்கிறார்.